ஃபிஷ் சட்னி ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சட்னி. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டோன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால முள்ளங்கி இதிலேயே பாதி வெந்துடும். முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 4லேருந்து 5 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளிப்புக்காக புளி சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பொருட்கள்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா அரைப்பட்டுடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா க்ளீன் பண்ண புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் நல்ல புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நல்ல சிம்பிளான டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு அரை லெமன் எடுத்துகிட்டு நம்ம புளிப்புக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சமோசா, வடை பாவ், பஜ்ஜி, வடை இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். 2 சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.